எந்த சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் பேசுகிறானோ அது தக்வாவுடையவர்களுக்காக தயாரிக்கப்பட்டது என்று ஒரே ஒரு வார்த்தையில் அல்லாஹ் முடிக்கிறான். எந்த நரகத்தை குறித்து அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு இடங்களில் எச்சரிக்கையோடு பேசுகிறானோ அது உஇத்தத் லில் காஃபிரீன், இறை மறுப்பாளர்களுக்கு தயாரிக்கப்பட்டது. இப்படி ரெண்டு வார்த்தையில் அல்லாஹ் முடிச்சிடறான். அதனால சொர்க்கம் விரும்புகிற மனிதர்களாகவும் சொர்க்கவாதிகளின் செயல் கொண்டவர்களாகவும் வாழ வேண்டும் என்று குர்ஆன் நமக்கு வற்புறுத்துகிறது. அதில் தான் ரமலானுடைய பெரும் பாக்கியம் இந்த லைலத்துல் கத்ர், அதை அடைவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்திய இந்த இஅ்திகாஃப் பற்றி சொல்லுவாங்க. யார் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் இஅ்திகாஃப் இருக்கிறாரோ, ஏதாவது ஒரு பள்ளியில் அப்படி இஅ்திகாஃப் இருப்பவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ஒரே ஒரு நாள் இருந்தாலும் 10 நாட்கள் ஒரு மஸ்ஜிதில் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர்கள் கண்டிப்பாக என்ன செஞ்சிருவாரு, லைலத்துல் கத்ரை அடைய பெற்று விடுவார். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இஅ்திகாஃப்ல ஒரு நாள் நீங்கள் இஅ்திகாஃப் இருந்தாலும், ஆனால் நோக்கம் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை அடைய வேண்டும், அவ்வளவுதான். இஅ்திகாஃப் என்னன்னா, இஅ்திகாஃப் நோன்பு இல்லாமல் வராது, நோன்பு இல்லாமல் இஅ்திகாஃப் வராது. இப்போ பள்ளிக்குள்ளையெல்லாம் வர்றோம், நஃபிலான ஒரு இஅ்திகாஃப் இருக்கு, எப்போ வந்தாலும் சரி, நவைத்துல் இஅ்திகாஃப மா தும்து ஃபி ஹாதல் மஸ்ஜித், இந்த பள்ளியில் இருக்கிற வரைக்கும் நான் இஅ்திகாஃப், தமிழ்லே சொல்லிக்கலாம், பள்ளியில் இருக்கிற வரைக்கும். அப்படின்னா நம்ம தொழுது முடிச்சுட்டு போற வரைக்கும் இஅ்திகாஃபுடைய நன்மை நமக்கு கிடைச்சிடும். இன்னொன்று சுன்னத்தான இஅ்திகாஃப் ரமலானுடைய மாசத்துல, இந்த ரமலானுடைய மாசத்துல கடைசி 10 நாட்கள்ல அந்த 10னுடைய மக்ரிபில் இருந்து பெருநாள் வரைக்கும். இது எதுக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட பிடிவாக பிடிக்கிறது. எனக்கு இந்த நடத்தியே நீ கொடுக்கணும், நான் உன் வீட்டை விட்டு போக மாட்டேன். மிகப்பெரிய பயிற்சி, இஅ்திகாஃப் மாதிரி ஒரு பயிற்சி வேற எதுவும். திடீர்னு வந்து பள்ளியில் உட்காந்துட்டாங்க, வீட்டில் எப்படி இருந்தோம் சொல்லுங்க, அப்படி உள்ள போனவொடனே எல்லாம் ஆர்டர் தான், இப்படிதானே பழகிருந்தோம், எல்லாம் ஆர்டர். காலையில் எழுந்திரிச்சு பேஸ்ட் எங்க, ப்ரஷ் எங்க, பள்ளியில் வந்து தனியாக படுத்தாச்சு. நைட்டு எழுந்திரிச்சு இப்படி பார்க்குறாரு, ஐயோ பள்ளிக்குள்ள ஜின்னு தொழுகிற மாதிரியே இருக்க, எந்திரிச்சு பாத்ரூம் அங்கே போகணும் ஏன்னு சொல்றக்கு ஆள் கிடையாது. மூத்தா போன கபரில் எப்படி தான் இருப்போம் சொல்லுங்க. வெளியில போகல, 10 நாள் வியாபாரத்துக்கு போகல, துனியா ஓடுதா இல்லையான்னு பாரு, ஓடிக்கிட்டே இருக்கும், துனியா நடந்துக்கிட்டே இருக்கும். நாம ஒரு பார்த்ததுல ஒரு ரோல், ஒரு 60 வருஷம் 50 வருஷம் ஒரு ரோல் சுத்திடுவோம். எத்தனை ஆயிரம் எத்தனை கோடி மக்களை இந்த உலகம் பார்த்திருக்கிறது. ஒரு மனிதன் பக்குவம் பெறுவதற்கான பெரிய வாய்ப்பு தான் இஅ்திகாஃப். அதில் அல்லாஹ்வுடைய ரசூல் சுப செய்தி சொன்னாங்க, உனக்கு கண்டிப்பா என்ன கிடைச்சிடும் சொல்லுங்க, லைலத்துல் கத்ர். 84 வருடம் நமக்கு ஆயுசே அவ்வளவு இருக்காது, ஆயுசே ஒரு நைட்ல கிடைச்சிடும். மூணாவது ஒண்ணு இருக்கு, வாஜிபான இஅ்திகாஃப். இப்ப மட்டுமல்ல, வருஷத்துல எப்ப வேணாலும் நம்ம ஒரு காரியம் நடக்கணும்னு நினைக்கிறோம், யார்கிட்ட, அல்லாஹ். அப்ப என்ன செய்யணும்னு சொன்னா, யா அல்லாஹ் இந்த பிரச்சனை எனக்கு முடிஞ்சு கிடைக்கணும், நான் ஹலாலான வழியில முயற்சி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காரியத்திற்காக நான் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருப்பேன் அப்படின்னு நேர்ச்சை பண்ணும். அப்படி நேர்ச்சை பண்ணிட்டா பள்ளிவாசலுக்கு வந்துடும், மக்ரிபில் வந்துட்டு இஅ்திகாஃப சொல்லுங்க தொடங்கணும். மறுநாள் மக்ரிப் வரைக்கும் நோன்பு வைக்கும். நோன்பு இல்லாம இஅ்திகாஃப்ங்கிறது வாஜிபான, கண்டிப்பா நோன்பு வைக்கும். இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அவருடைய அந்த தேவைகள் நிறைவேறும். இந்த மாதிரி சில நேர்ச்சைகள் மார்க்கத்தில் இருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மக்கா வெற்றி கிடைத்த உடனே காபத்துல்லாவெல்லாம் கிளியர் பண்ண போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மெதுவாக கூப்பிட்டு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் நான் உள்ள போய் 2 ரக்காத் தொழுகணும், உனக்கு என்னம்மா பிரச்சனை? இல்லை நாயகமே, மதீனால இருக்கும் போது நான் நேர்ச்சி பண்ணிட்டேன், என் கணவருக்கு காபத்துல்லா வசப்பட்டால் காபாவிற்குள் 2 ரக்காத்து தொழுவதாக. கரெக்டா? அந்த மாதிரி மார்க்க ரீதியான ஒரு நேர்ச்சை இஅ்திகாஃபிலும் இருக்கு. ஆனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஒரு நாள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒருவர் இஅ்திகாஃப் இருப்பார் என்று சொன்னால் அவருக்கும் நரகத்திற்கும் இடையில 3 பெரும் குழிகள் தடையாக இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு கந்தக் என்று சொல்லக்கூடிய அந்த குழியும் வானம் பூமிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இடைவெளி தூரம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றாங்க. அப்படின்னா ஒரே ஒரு நாள் அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி, வேற காரணங்கள்லாம் கிடையாது. என் நண்பர் இந்த பள்ளியில இஅ்திகாஃப் இருக்கிற கொஞ்சம் கால சூழ்நிலையில் அப்படிலாம் இருக்கு, சரி அப்படியாவது பழகிட்டு போட்டுமே. இப்ப சில பேர் இப்படிலாம் இருக்கிறாங்க, எப்படின்னா நைட்டு மட்டும் இஅ்திகாஃப், நைட்டு மட்டும் நான் 10 மணி டு காலையில் ஃபஜ்ர் வரைக்கும் இருந்து தொலை, பைக் ஓட்டாமல் இருக்கு, அப்படியாச்சும் பள்ளிக்குள்ளவா? அதான் நம்ம சொல்றோம், எப்படியாவது அல்லாஹ், ஏன்னா மனமாற்றங்கள் வரலாமா இல்லையா? ஆனால் சட்டம் என்பது ஒரு நாள் ஃபுல்லா என்ன செய்யணும், இஅ்திகாஃப் இருக்கணும். அப்படி அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி ஒருவர் இஅ்திகாஃப் இருப்பார் என்று சொன்னால் நரக விடுதலை கன்ஃபார்ம்ங்கிறார். சரி, இது ஒரு பக்கம். இதே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, பிற சகோதரனுடைய கஷ்டத்தை நீக்குவதற்காக உழைக்குதல் இருக்கு பாருங்க, ஏழை பாலைகள், அனாதைகள், விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், இவங்கள எங்க போவாங்க? ஏதாவது நம்ம செய்யக்கூடிய உதவிகள் உண்மையான பயனுள்ளதா இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், இந்த மாற்றுத்திறனாளிகள், தன்னையே பராமரித்துக் கொள்ள முடியாதவங்க எங்க போவாங்க, யார்கிட்ட கேட்பாங்க? இந்த சமூகம் எத்தனை பேர் மாற்றுத்திறனாளிகள் மீது அக்கறை கொண்டு போய் அவங்களுடைய அக்கறை சேர்க்குது அப்படின்னா, கேட்டு வர்றவனுக்கு தான் ஜல்சா. யாருக்கு? கேட்டு வர்றவனுக்கு அள்ளி அள்ளி போடுறோம். அதெல்லாம் யாரு போய்? இந்த மஹல்லால, நம்ம வீட்டு பக்கத்துல, நம் சொந்தங்கள்ல ஒரு சகோதரனுடைய தேவையை பூர்த்தி செய்வது நீங்கள் 10 ஆண்டுகள் இஅ்திகாஃப் இருப்பதை விட சிறந்தது என்று சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. எந்த அளவுக்குனா, அருமை சஹாபாக்கள் எல்லாம் பெருவாரியா இஅ்திகாஃப் இருந்திருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கும்போது எங்கேயாவது சமுதாய பிரச்சனைன்னு கேள்விப்பட்டா இஅ்திகாஃபை முறிச்சுட்டு ஓடிடுவாராம். ஏன் சொல்லுங்க? இதை விட மிகச்சிறந்தது சமூக பணிகள் அப்படின்னா, ஒவ்வொரு ஆங்கிள்லையும் ஒவ்வொன்று இந்த மார்க்கத்தில் முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு. நம்ம ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி இஅ்திகாஃப் இருக்கணும், சமூக பணிகளுக்காக களமாட வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்போ குர்ஆன்ல ரப்புல் ஆலமீன் ஒரு வார்த்தை சொல்றான், ஜும்மாவில் சொன்னதை போல சம்பிரதாயத்துக்கு சொர்க்கம் நரகம் அப்படின்ட்டு போறதல்ல இஸ்லாம். அல்லாஹ் நீ சொர்க்கத்தை கொடு, கொடுக்கல என்ன செய்வேன் சொல்லுங்க? நீயே வச்சுக்கோ அப்படின்னு போயிருவியா? கண்டிப்பாக இஸ்லாம் என்பது ஏமாற்றுகிற மார்க்கம் கிடையாது. அப்படி கூப்பிட்டு கடவுள் தெரியுறதா கேட்டுக்கோ, உனக்கு எல்லாமே அந்த மாதிரி மாயா மந்திரம் எல்லாம் கிடையாது. லைஃப் நிஜ வாழ்க்கை, நிஜ வாழ்க்கை. இப்ப சொர்க்கத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, உன் அறிவுக்கு புலப்படாது. ஏன் அதை அல்லாஹ் வச்சிருக்கிறான் அப்படின்னா, இங்க ஒரு பரீட்சை நடத்துறான். இந்த பரீட்சையில் நீ நானாக இருக்கணும்னு அல்லாஹ் விரும்புறான். அதான் நான் சொல்றதை கேட்கறதா வேலை. தக்வா உடையவர்களுக்கு சொர்க்கத்தை வச்சிருக்கிறேங்கிற மாதிரி என்னை மறுப்பவர்களுக்கு ஒரு லா போட்டுட்டாங்க தனக்குத்தானே. வைமின்கும் இல்லா வாரிதுஹா கான அலா ரப்பிக ஹத்தமா மக்தியா. எல்லாரும் நரகத்தை தாண்டி தான் வரும். சொல்லுங்க, அரபு நாட்டுக்கு ஃபோன் பண்ணி உங்க சொந்த பந்த யாராவது இருப்பாங்களே இல்லையா கேட்டு பாருங்க, மரண பீதியில இருப்பாங்க. வேலைக்கு போயிருக்கிறவன் கத்தர்ல குவைத்துல மாப்பிள்ள சொர்க்கத்துல வாழ்றான்னு சொன்னாங்க, ஊருக்கு வந்தா போதுரா
நம்ம ஊர் கஞ்சி மாதிரி வராதரா. ஏன் நெருப்பு பந்தங்களை கக்குகிற அந்த கருவிகளை கண்டாலே எவ்வளவு பயம் இல்லையா? கடுமையாக மூட்டப்பட்ட நரகத்தை அல்லாஹ் குர்ஆன் நெடுகிலும் எச்சரிக்கிறார். சும்மா கனவு உலகம் அல்ல. சில பேருக்கு அல்லாஹ் கபரிலே காமிச்சிருவான் நரகத்தை, சில பேருக்கு வாழும் காலத்திலே எல்லாம் காமிச்சிருவான். நீங்க நபிமார்களாக இருந்தாலும், இறை நேசர்களாக இருந்தாலும், சாலிஹீன்களாக இருந்தாலும் எல்லாம் நரகத்தை தாண்டி தான் வரணும். ஒரு டெஸ்ட் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப நபிமார்கள் எப்படி கிடப்பாங்க சொல்லுங்க? எல்லாம் நரகத்தை தாண்டி தான் போகணும். மின்னல் வெட்டி மறையும் நேரத்தில் கடந்துருவாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி துவா செஞ்சாங்களா இல்லையா? அல்லாஹ் நரகத்தை மின்னல் வெட்டி மறைகிற நேரத்துல கடந்துடணும். இப்படி கடக்க முடியாமல் மாற்றியவர்கள் விழுகிற இடம் தான் இது. சரி, இந்த நரகங்கிறது என்ன, அதனுடைய தண்டனைகள் என்ன, அதற்கான பின்னணி காரணிகள் என்ன? குர்ஆன் சொல்லுது 7 நரகம். லவா, ஜஹீம், உஸ்ரா, ஹாவியா, சகர், சஈர், ஜஹன்னம். இது எல்லாம் வச்சுட்டு அல்லாஹ் சொல்றா, லவா நரகம் யாருக்கு தெரியுமா? அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்தவர்கள் இந்த நரகத்தில் இருப்பார்கள். அதான் ஆரம்பத்திலே சொன்னேன், சொர்க்கமும் நரகமும் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. தாய் தகப்பனுக்கு மாறு செஞ்சு நடக்கிறியா, நீ எங்க போவ சொல்லுங்களேன்? நரகத்தை போவ. என்ன நம்ம துனியால சாதிக்க போறோம்? நம்மை அடையாளப்படுத்திய தாய் தகப்பனை பேணுங்கள் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய கட்டளை. பேணலன்னா நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறீர்கள். கல்லா இன்னஹா வலா நஸஹதல் லிஷவா ததுஉ மன் அத்பர வ தவல்லா வ ஜமஅ ஃபஅவா. யார் அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு மாறு செய்து புறமுதுகிட்டு நடக்கிறாரோ, எல்லாம் சொல்றான் கரிய பொறிக்குங்கிறான். நஸாஅத்தல் லிஷவா, இதெல்லாம் நம்ம காலத்துல நல்லா தெரியும். சவரமாவும் அப்புறம் என்ன கிரில் ரோடு திங்கும் போது சுவையா இருக்கு. அது கொஞ்சம் நின்று பார்க்கணும். நரகத்துல நம்மளை இப்படித்தானே சுத்த விடுவாங்க. அது மாமிசத்தை பொறித்து விடும் நல்லா எச்சரிக்கிறான். பொதுவா அல்லாஹ்வுடைய கட்டளைகள், அப்ப நம்ம மேல விதிக்கப்பட்ட கட்டளைகள் என்ன? 5 நேரம் தொழுது, போய் ஹலால் ஹராம் பாரு, நேர்மையா நடந்துக்கும். இதெல்லாம் இன்னைக்கெல்லாம் ரொம்ப கசப்பான விஷயங்கள். எது? நேர்மையா நடந்துக்கோ, காசு வாங்கினா கரெக்டாக கொடுத்துடணும் அப்படின்னா எல்லாம் பேசக்கூடாது. இன்னைக்கு பயான் பண்றதா இப்படி பண்ணும். முடிச்ச உனக்கு ஏமாத்து, எல்லாத்தையும் அடிச்சு கொடுங்கு, அப்புறம் ஒரு 5 போயிட்டு வந்து வெண்ணெய் சொல்லையுமா சுற்றி எல்லாரும் ஒன்றா நம்பிடுவானுங்க, இருக்கிற பொம்பளை எல்லாம் நாசப்படுத்து, ஊரா காசை எல்லாம் திருடு, அவன் தான் நல்லவன் சொன்னா ரொம்ப நல்லா சொன்னீங்க. இது தருமையான பயானுவான். இறை கட்டளைக்கு மாறு செய்யாதே. அடுத்து அல்லாஹ் சொல்றான் ஜஹீம். ஜஹீம் என்ற நரகம் மனித உரிமை மீறல்களுக்கு அல்லாஹ் வச்சிருக்கிற. மனித உரிமை மீறல்னா என்னங்க? ஒரு தனி மனிதனை பாதிக்கிற எந்த செயலையும் சொல்லுங்க செய்யக்கூடாது அல்லவா? தொழுகிறது தான். நீங்க தொழுகையில் நின்றுட்டு அப்படின்ட்டீங்கன்னு வச்சுக்கல, பக்கத்தில் உள்ளவர் உஷாராயிருவார். என்ன உஷாரு? துப்பிடுவானோ. கரெக்டா? நான் சும்மா சாதாரணமா சொல்றேன், அசிங்கமானதான். இன்னொருத்தர் பக்கத்தில் உட்கார்ந்து மூக்கு நோண்டிட்டு இருந்தீங்கன்னா அவருடைய கவனம் எல்லாம் யார் மேல? உங்க மேலதான். ஏன்? நீ எங்க தேய்க்க போறன்னு. சின்ன விஷயம்தான். மனித உரிமைகள் என்பது பெருமானார் சொன்னாங்க, பிறரை சங்கடப்படுத்துற மாதிரி தும்மாத, கை வச்சுக்க. கை வச்சுக்க. மனுஷ உரிமைன்னு சொன்னா இந்த வீடு அளந்து தேப்ப குடி 1.25 கூட விட்டு தர மாட்டேன் அப்படி மட்டுமல்ல, அடுத்த மூஞ்சியில கொட்டாய் விடாத. தொழுதுட்டு இப்படி போறாங்க, நம்ம செருப்பை அப்படி திருப்புறோம், அது உன் உரிமை. அடுத்தவன் செருப்ப ஒரு உதைக்கிற, அது அடுத்த சொல்லுங்க. நம்ம செய்யாம போக மாட்டோம். நம்ம செருப்பை அப்படி அப்படி தண்டி விட்டோம்னா அதுக்கு இடத்துல இருக்கிற செப்பலை ஒன்று அடிக்கிறோம். கரெக்டாக அங்க இருந்து பாக்குறாரு. பார்த்தோன்னா லைட்டா அப்படி தலையை சொரிஞ்சிட்டு, உங்க செப்பலா, யார் செப்பலா இருந்தா எதுக்கு உதைக்கிறீங்க? எதுக்கு உதைக்கிறேன்?
நம்ம வண்டியை உள்ள இருந்து எடுக்கிறதுக்கு அப்படி அப்படி நேக்கு போக அப்படி முட்டாம எடுக்கிறோம். அடுத்த வண்டி நிறுத்தி வைக்கும் போது எல்லாமே மனித உரிமை மீறல் என்பது சாப்பாடு, நடப்பு, பேச்சு, நடைமுறைகள், கொடுக்கல் வாங்கல் எல்லாத்துலயும் அல்லாஹ் சொல்றான் வஇன்னல் ஃபுஜ்ஜார லஃபீ ஜஹீம், மனித உரிமை மீறியவர்களை ஜஹீம் என்ற நரகத்தில் அல்லாஹ் வைப்பான். உஸ்ரா வஅம்மா மன் பகில வஸ்தகனா வகல்லப பில் ஹுஸ்னா ஃபஸனுயஸ்ஸிருஹு லில் உஸ்ரா. உஸ்ரான் ஒரு நரகத்தை அல்லாஹ் சொல்றான். ரொம்ப சிம்பிள். யாரெல்லாம் பொருளாதார துரோகங்கள் செய்கிறார்களோ, நம்ம விமால பேசணும் இல்லையா, அமெரிக்கா இஸ்ரேலுடைய வரலாறை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு ஆங்கிள் அமெரிக்கா இஸ்ரேல், இன்னொரு ஆங்கிள் யஹூதி நஸ்ரானி. அப்படித்தான் பார்க்கணும். நீங்க மொத்தமா மதத்தை தவிர்த்துட்டு உலக அரசியல பேசவே முடியாது. அப்படி இப்போ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இஸ்லாம், யூதம், நஸ்ரானி. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? ஈமான் கொண்டவர்களே, ஒருபோதும் யூதனையும் நம்பாத, நஸ்ரானியும் நம்பாத. ஏன்? அவர்கள் ஒருவருக்குள் ஒருவர் நண்பராக ஆகிக் கொள்வார்கள், உங்களுக்கு துரோகம் இழைப்பார்கள். எவ்வளவு நீட்டா அல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்லி கொடுத்துட்டான். என்னைக்கும் யூதனும் நஸ்ரானியும் ஃப்ரெண்ட்ஷிப்பு ஆகாது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்துக்குமா, அரபு நாடுகள் அடி வாங்குவார்கள். எல்லாம் ரொம்ப தெளிவா சொல்றாங்க. அது இங்கேயும் அப்படித்தான் சாத்தியப்படும். அன்னைக்கு இருந்தால் அவங்க அமெரிக்கான்னு பேசிட்டு இருப்பான், திடீர்னு கேட்டா நாங்கெல்லாம் கிறிஸ்டின்ஸுமா, இஸ்ரேலுக்குமா, திடீர்னு பார்த்தா நாங்களாம் யூதாஸ் அப்படிங்குமா. கரெக்டா? அந்த உணர்வுகளில் அவர்கள் வந்து நிற்கும் பொழுது ஒருத்தனை ஒருத்தன் காட்டி கொடுத்து விடுவாங்க. ரெண்டு பேருக்குள்ள ஒரு நேசம் வராது. ஹிட்லர் யார் அழிச்சா? எத்தனை பேர் அழிச்சா? 90% யூதர்கள். அவன் ஆட்சிக்கு வந்ததே யூதர்கள் அழிக்கணும்னா. ஏன்னா ஜெர்மானியர்களுக்கு மத்தியில் அவ்வளோ பெரிய குழப்பமும் மிகப்பெரிய சூழ்ச்சிகளையும் செய்தவங்க யாரு? வச்சு வச்சு செஞ்சு மொத்தமா கொன்னான். இப்ப கடைசியில எழுதி வச்சுட்டு போனான், கொஞ்சோண்டு யூதர்களை நான் விட்டுட்டு போறேன். ஏன்னு சொன்னா உலகம் பழிக்கும். யூதனை எல்லாம் கொன்னுட்டான் என்ன பழிக்கும். அவன் கொஞ்சோண்டு இருந்தாலே உலகம் என்னத்தை பார்க்குங்கிறத நிரூபிக்கிறதுக்கு விட்டுட்டு போறேன். நாம கொஞ்சோண்டு விட்டுட்டு போன எச்சம்தான் இஸ்ரேல். தியோடர் ஆஸ்திரேலியாவில் உட்கார்ந்துட்டு வேற 6 பேர் ஒரு மாநாடு நடத்தி இஸ்ரேலை உருவாக்கினாங்க. அமெரிக்காவுக்கு பக்கத்துல தான் வைக்கிறதா ஐடியா. ஆனா மதகுருமார்கள்லாம் சேர்ந்து ஆகம விதிகளின்படி அரபு நாட்டுக்குள்ளதான் இருக்கணும்னு முசீபத்து இங்க வந்து சிக்கிச்சு. இன்னொன்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், போருங்கிறது நடந்துகிட்டே இருக்கு. போரு அப்படிலாம் நம்மெல்லாம் முடிவு பண்ணி ஸ்டாப் பண்ண முடியாது. வலவுலா தஃபுல்லாஹி الناس بعضهم ببعض لهدمت صوامع وبيع وصلوات ومساجد يذكر فيها اسم الله كثيرا. அல்லாஹ் சொல்றான், ஒருத்தர் அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஒருத்தர் நான் அடிச்சுக்கிட்டே இருப்பேன். இல்லைன்னா எல்லா பள்ளிவாசலும் தரமட்டமாயிரும், எல்லா தேவாலயங்களும் தரமட்டமாயிரும், எல்லா சர்ச்சுகளும் தரமட்டமாயிரும். அமெரிக்காக்காரனுக்கு பயம் ஜாஸ்தி. அவனுடைய பயத்துல ஈரானை காட்டி எல்லாம் நடக்குவான். தெரிஞ்சுங்களா? ஈரானை பார்த்து அத்தனை அரபு நாடுகளும் பயப்படுது. அத்தனை அரபு நாடுகளையும் அமெரிக்காவை பார்த்து ஈரானு பயப்படுவோம். இந்த பயச்சூழலை அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான். தனி மெஜாரிட்டியா ஒருத்தனுக்கு வலிமை கிடைத்தால் உலகத்தில் வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் உடை தெரியப்படும். குர்ஆனுடைய வசனம். அதனால உஸ்ராங்கிற நரகம் பொருளாதார துரோகங்களுக்கு எல்லாம் வைக்கிறான். நம்ம பெரியவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கணக்கு வழக்கெல்லாம் எழுதும் போது ரொம்ப துல்லியமா இருப்பாங்க. அந்த 16 ரூபா 50 காசு அப்படின்னா இந்த 16 ரூபா 50 காசு கொடுத்துருவாங்க. கணக்கு தானுங்க. இப்ப எல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. மாப்பிள்ள நமக்குள்ள என்ன இருக்கு மாப்பிள்ள, இந்த 17 வச்சுங்க. அது
நல்லா தான் இருக்கு. அவரு உடனே நாங்கள் 18 வச்சுக்கங்க அப்படின்னு. கரெக்டு. பொருளாதாரம் சார்ந்த துரோகங்கள், ஏமாற்றுதல் அந்த புள்ளியில தானே தொடங்குது. வெயிட் போடும் போதுங்க அப்படி 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 மெலிக்கிறது, அள்ளி போடுற மாதிரி போடுவார். அலைதான் வரும், பொருள் வராது. 1 கிலோவுக்கு 1 மில்லிகிராம் குறைந்தாலும் அது பொருளாதார எடை மோசடி இல்லையா? எடை மோசடி உள்ள ஒரு சமூகத்தை அல்லாஹ் எப்படி அழித்தொழித்தான் குர்ஆன் சொல்லுது. எல்லாத்துலேயும் நண்பர்களா இருக்கட்டும், உறவுகளா இருக்கட்டும். நிறைய குடும்பங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, நான் தானே இந்த குடும்பத்தை கஷ்டப்பட்டேன் அப்படின்னு அவரா ஒரு முடிவு பண்ணிக்குவார். அத்தாவோட வீடு பெரிய எண்ணெய் எடுத்துக்குவார். இது எப்படி ஹலால் ஆகும் சொல்லுங்க? அந்த காலத்துல நிறைய குழந்தை பிறக்குங்க, நிறைய குழந்தை பிறந்துட்டே இருக்கும். அதனால அந்த குடும்பத்துல மூத்தவர் அத்தாவோட சேர்ந்து உழைப்பாரு. எல்லாம் கரெக்ட் தான். அத்தா மூத்தா போயிட்டாரு, வீடு யாருக்கு சொல்லுங்க? வீடு யாருக்கு? மனசே வராது. நம்மளாம் ஒரு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கிறோம். ஆமா ஆமா அவரு தானே. அல்லாஹ்வுடைய சட்டம் என்ன? தந்தையினுடைய சொத்து பிள்ளைகள் எல்லாருக்கும். விவாகம் பிரி, அவங்க வேண்டான்னு சொன்னாங்கன்னா அது வேற. பாகம் எல்லாம் பிரிச்ச உடனே அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் வந்து சொல்றாங்க, அண்ணா அத்தா முடியாதவரு, அத்தனை சொத்து நீங்க தான் சம்பாதிச்சீங்க, அது எங்களுக்கு தெரியும், அதனால எங்களுக்கெல்லாம் பாகம் வேண்டான்னு நீங்களே இந்த வீட்டுக்குள்ள இருந்துக்குங்க அப்படின்னு. அது வேற, சட்டம் வேற. சொல்லுங்க. சரி, இப்ப அந்த காலத்துல வந்து பிள்ளைகளுக்கு சொத்து தரமாட்டாங்க. இந்திய கலாச்சாரத்துல நம்ம இருந்ததுனால பெண்களுக்கு பெருசா சொத்து இருக்காதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வரதட்சணை, இந்த காது குத்து, கையி லொட்டு லொஸ்க்கு எல்லாம் வந்தது. அப்படியா அந்த பிள்ளைக்கு ஏதாவது போய் சேருட்டோன்னு. இப்போ ஒட்ட பிள்ளைக்கு தான் ஃபர்ஸ்ட் கேஸ் போடுறாங்க. சொத்தை பிரி, அத்தா மௌத்தான உடனே சொத்தை பிரி. நான் என்ன சொல்றேன்னா, நம்மளை தூக்கறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க சண்டை போட்டுக்கூடாது. நம்ம புத்திசாலியா இருந்தா நம்ம ஜனாசாவை ஏன்னா அதுல ஒருத்தர் இருப்பானா இல்லையா, முதல்ல சொத்தை பிரி அப்புறம் ஜனாசாவை அடக்குமா. அட பாவி, சம்பாரிச்சு வச்ச சொத்து நிறைய குடும்பங்கள்ல இருக்குங்க. அந்த மவுத்து வீட்டிலேயே அந்த நல்லவங்க கொஞ்சம் பேர் இருப்பாங்க. ஊருக்கு ஒரு 4 நல்லவங்க இருப்பாங்களே இல்லையா, ஜமாத்துக்கு ஒரு 8 நல்லவங்க இருப்பானுங்களா இல்லையா. அந்த மாதிரி தம்பி கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க, அந்த வீடுகளெல்லாம் பார்த்து அண்ணன் எடுத்துக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். அவன் தான் நல்லவன். மவுத்து வீட்டில் தாய் மாமன்னு சொல்லிட்டு வருவான். நடக்குதுங்க. கபிரிஸ்தான் பேசிட்டு இருப்பான். அத்தா அந்த ஒரு பேலன்ஸ் ஒரு 10 லேக் பேங்க்ல இருந்த மாதிரி கேள்விப்பட்டான். எதுக்கும் நீ அதை பார்த்துக்கணும். அவன் கபிரிஸ்தான் அத்தாவுக்கு துவா செய்வான். 10 லேக் 10 லட்சம் அண்ணன் எடுத்துட்டு போறான். கபிரிஸ்தான்ல நின்று அந்த இந்த பேப்பர் இருக்குல்ல, என்ன பேப்பர் சொல்லுங்க, அடக்கம், கபர் அடக்கம், அந்த சர்டிபிகேட் அதை கொண்டு போய் கொடுத்தா தான் டெத் சர்டிபிகேட் கிடைக்கும். அதை வாங்குறதுக்கு 2 பேர் கபரில் உருண்டாங்க, அண்ணன் தம்பி. ஏன்னா டெத் சர்டிபிகேட் வந்தாதான் சொத்து பாகம் பிரிக்கும். அங்கே நான் நீங்க 2 பேர் கபருக்குள்ள போயிருக்கிறாங்க. எவ்வளவு வக்கிரமம் பாருங்க. அதனால ஒண்ணு நம்மளே அழிச்சிட்டு மூத்தா போயிருந்தோம். எங்கத்தான் யாரு எங்கத்தாவே தீமிட்டு இருந்தோம். ஒண்ணு வைக்கணும். ஆமாங்க, நம்ம பிள்ளைங்கள நாம பெத்த பிள்ளைங்களே நம்ம எதிரிகளா மாத்திரமா இல்லையா? இல்ல புத்திசாலியா இருந்தா நீங்க இருக்கும் போதே பிரிச்சு வச்சுட்டு போயிரு. நான் மௌத்தான மருதி நாடி வீடு அவனுக்கு, கடை இவனுக்கு, 2 சைட்டு 2 பிள்ளைகளுக்கு வாகருது ஆவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். வர்றாங்க, சொத்த பிரி, அதெல்லாம் ஆல்ரெடி மத்த பிரிச்சு வச்சுட்டாருப்பா, துவா செய்யுங்க, பரவாயில்ல நல்லாத்தா. ஆமா, நம்ம மவுத்துக்கு பேச முடியாத தவிர எல்லாமே தெரியும். இப்ப நாம கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு பிள்ளைகன்னு வச்சது இப்படி நம்மளை அடக்காம என்ன செஞ்சுட்டு இருக்காங்க. அப்புறம் 4 பேர் சரி எல்லாருக்கிட்டும் இந்த பெருசை யாரு செலவு பண்ணி அடக்கிறது? அட பாவிகளா, சொத்தெல்லாம் நான் கொடுத்துருக்குறேன். மையத்து செலவுகள்லாம் இருக்குமா இல்லைங்களா? இதெல்லாம் யாரு செய்யறது? அல்லாஹ் அக்பர். அப்புறம் ஹாவியா வாம்மாமன் ஹஃபத் மவாசினு ஃபஹும்முஹு ஹாவியா, முனாஃபிக்குகளுக்காக அல்லாஹ் ஹாவியாங்கிற ஒரு நரகம் வச்சிருக்கிறான். குறிப்பா பேச்சுல ரொம்ப டேலண்டா தன்னை காமிக்கிறது. எதை எடுத்தாலும் சரி, சத்தியமாக பிராமிஸ் பண்ணி சொல்றேங்க, இந்த வார்த்தையை பயன்படுத்துறவன நம்பாதன்னு குர்ஆன் சொல்லு.
அவர் எப்பயுமே தன்னுக்கு அட்ரஸ் பண்றாரு. என்னன்னு? ப்ராமிஸ். இங்கிலீஷ்ல ப்ராமிஸ் சொன்னா ஹலாலா இருமா. தொட்டதுக்கெல்லாம் சத்தியம் பண்றவன், பொய் சத்தியம் செய்பவர்களுக்கு ஹாவியா. அடுத்து சக்கர். மனுஷன் குணம் இருக்கா இல்லையா? குணத்துல ஒண்ணுமே இல்லைங்க. நான் இந்த கல்யாணங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப உண்மையில கவலையா இருக்கு. இன்னொருத்த கல்யாணத்துக்கு போறதுக்காக வேண்டி இவன் குளிச்சு, இவன் பவுடர் அடிச்சு, இவன் புது ட்ரெஸ் வாங்கி, இவன் அந்த காரெல்லாம் தொடச்சி, அதை நாள் கொண்டு போய் ஆயில் மாற்றி சர்வீஸ் பண்ணி, வேற ஒண்ணுமே இல்லை. அந்த கல்யாணத்துல நம்ம யாருன்னு படம் போடணும். இவனை மாதிரியே ஒரு 10 பேர் லூசுக்கு அங்க படம் போடுறதுக்கு வந்திருப்பாரு. தெரிஞ்சா அவனுங்க அந்த 10 பேர் வச்சுன்னா நமக்கார பார்த்தீங்களா, அது கடைசியில சாப்பிடாம வெறு வயிற்றோட போவானுங்க. இது நோய்ங்க. நம்மளும் பார்க்குறோம். இந்த 10 காருக்கு இடையில நம்ம ஆக்டிவா சல்லுன்னு போய் நின்று நேராக கிச்சனுக்கு போகுது, ஃபுல்லாக இறக்குது. பைசா நீங்களும் பாரக்கலாம், பைசா நீங்களும் பாரக்கலாம், வர்த்தான்னு இந்த காருக்கு படம் போட்டு நின்றவன் சோறும் கிடைக்காம ட்ரெஸ் அழுக்காயிருன்னு சொல்லி வர்றவங்கள்ட்ட எல்லாம் 26 மாடலுங்க, இப்போதான் எடுக்கணுங்க, மைலேஜ் எல்லாம் பட்டை கலப்பதுங்க, இப்படியே சொல்லிட்டு அவனுக்கு சோறு போச்சு. அகங்காரம், பெருமை, இது மாதிரி கொடுங்கோலத்தன்மை உடையவர்களுக்கு சக்கர் என்ற நரகம் குர்ஆன் சொல்லுது. அடுத்து ஷைத்தான். ஷைத்தான்னான யாருன்னா அவன் மட்டும் ஷைத்தான் இல்ல, அவன் ஷைத்தானுடைய குரு. ஸ்டார்டிங் மனித ஷைத்தான் இருக்கிறாங்க, ஜின்னு ஷைத்தான் இருக்கிறாங்க. எப்பவெல்லாம் அடுத்தவன் கெடுணும்னு நினைக்கிறானோ அவனும் ஷைத்தான். அடுத்தவன் சொல்லுங்க, சும்மா தொழுது என்ன பண்ண உட்காரு, மகரிபுக்கு மொத்தமா போய் தொழுதுக்கலாம். இப்ப சைத்தான் யாரு? அவர்தான் ஆஜியர் தான் சைத்தான். யாரு சொல்றாங்களோ அவர் தான் சைத்தான். இப்ப சைத்தானுக்காகவே படைக்கப்பட்டது சஈர். வஜஅல்நாஹா ருஜூமன் லிஷயாத்தீன் வஅததனா லஹும் அஸாப ஸஈர். அப்புறம் ஜஹன்னம். யாரு? ஈமான் கொள்ளாதவர்கள், விக்கிரகாதானை புரிந்தவர்கள், அல்லாஹ் அல்லாத வழிபாடுகளை செய்த வேதக்காரர்கள், இப்படின்னு குர்ஆனுடைய பட்டியலு 7 நரகங்களையும் 8 சொர்க்கத்தையும் சொல்லுது. பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, செயல்பாடுகளை சரியாக்கி கொள்வதுதான் இங்கு நோக்கம். நான் எதையுமே மாத்திக்க மாட்டேன், ஆனா நீ நரகத்திலிருந்து என்னை பாதுகாக்க வேண்டும். நான் எதையுமே செய்ய மாட்டேன், ஆனா நீ சொர்க்கத்தை சொல்லுங்க கொடுத்தாங்க. சில பேர் துவா கேட்கறது பார்த்தா பயமா இருக்கும், நல்லா இறங்கி வந்துடும். கூப்பிடுறாங்கல்ல, சுருக்கத்தை கூப்பிடுறாங்களா, கேளு, கெஞ்சு, அடிமை மாதிரி கெஞ்சு. அல்லாஹ்க்கு ஆர்டர் போடக்கூடாது இல்லையா? சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் என்ன சொல்றான்னா, சொர்க்கவாதியின் பண்பில் உன்னை மாற்றிக்கொள், உன்னை சொர்க்கவாசியா நீ மாற்றிக்கொள், நரகவாதிகளுடைய செயல்பாடுகளிலிருந்து உன்னை விடுவித்துக்கொள். அதுவே உண்மையான சொர்க்கத்தின் ஆசையும் நரகத்தினுடைய விடுதலையும் என்று குர்ஆன் நமக்கு முன்வைக்கிறது. வல்ல ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானிய காலங்களை யதார்த்தமாக உள்ளால் உள்ளபடி, நான் தான் பல நேரத்தில் சொல்லுவேன், நானோ நீங்களோ அவுளியாக்கள் யாரும் கிடையாது. என்ன, ஏதோ கியாமத்தினுடைய ஒரு ஓரத்தில் முடிஞ்சதை தொழுவிட்டு முடிஞ்சதை பேசிட்டு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அதுலயாவது உண்மையா நடந்துக்கிட்டோம்னா போதும். செய்யறதுல உண்மையா நடந்துக்கணும், அவ்வளவுதான். 1 ரூபா தர்மம் கொடுக்குறியா, அதுல விளம்பரம் தேடாத, புகழ தேடாத, கொடுத்துட்டு போயிட்டே இருக்கு. ஒருத்த பசியாற்று. நோன்பு வைக்கிறியா, யாரெல்லாம் என்னை விட்டு இன்னைக்கு உலகத்தை நீ பாதுகாத்துட்ட, அப்படித்தான் நினைக்கணும். என் திண்ணியில இருந்து உலகத்தை பாதுகாத்துட்ட அப்படின்னு அடக்கமா இருந்துக்க. அல்லாஹ் உனக்கு நிறைய காசு கொடுத்துருக்கானா, ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு அல்லாஹ் கொடுத்து வச்சிருக்கான்னு நினைச்சுக்கோ. இந்த துனியாவினுடைய சுருக்கமான வாழ்க்கைய சுருக்கத்தில் வாழ்ந்து விட்டு போய்விடுவதுதான் புத்திசாலித்தனம். நினைச்சு பாருங்க. ஏன் அரபு நாடுகள்ல அந்த அலறான் சொல்லுங்க, ஏன் அப்படி அலறான்? அவன் இந்த பிரம்மாண்டமான மாளிகையும் இந்த கட்டடமும் சொகுசு வாழ்க்கையும் கைவிட்டு போயிருக்கும் தான் பயப்படுறான், வேற ஒண்ணும் இல்லை. ஒரே அடி, ஒரே நாள்ல, ஒரு நிமிஷத்துல குவைத் போயிடும், கத்தர் போயிடும், பஹ்ரைன் போயிடும். அவனுக்கு அது தெரியும். ஆனா அந்த சொகுசு போகக்கூடாது, அதுக்கு அடிமையாயிட்டாங்க. அப்ப அந்த சொகுசு கிடைக்கிறதுக்கு எதை வேணாலும் இழக்க தயார், யாரு காலில் வேணாலும் விழ தயார். அல்லாஹ் அதிலிருந்து நம்மை பாதுகாப்பானாங்க. நம்ம இன்னமும் வீராப்பா தான் உட்கார்ந்து இருக்கிறோம்.
நீ என்ன எப்படி சுத்தி வந்தாலும் மோடி சைத்தானுக்கே பச்சாங்கிறது பச்சாதான். அதில் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோம். அவனை திட்டணுமானா திட்டுத்தான் ஆகும். அவ எந்த சூழ்நிலையில எப்படி மாறி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் இல்லையா? இந்தியாவுடைய ஈமான் ஒரு விதமான ஈமான். ஏன்னா இந்த சூழ்நிலையில குஃபரையும் சுருக்கையும் பார்த்து பார்த்து பழகி போனதுல நம்முடைய இந்த வாழ்வே மிக பெரும் போராட்டம். இதுல டூப்ளிகேட்டா இருக்கிறத விட ஒரிஜினலா இருந்துட்டு போறது நல்லது. 2 ரக்காத் தொழுது ஒழுக்கமா தொழுதுட்டு வீடு போய் சேரும். அவ்வளவுதான். 20 ரக்காத் தொழுகிறேன் 20 இருக்கிறவனை எல்லாம் பிரச்சனை பண்ணி கலவரம் பண்ண வேண்டாம். நோம்பு திறக்க வர்றையா அமைதியாவா, எனக்கும் தொந்தரவு இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கும். அப்படி செயல்பாடுகளின் சொர்க்கவதியாக வாழுங்க. நரகத்தை விட்டு பாதுகாக்க அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ரப்பனா தக்கப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம் வதுப் அலைனா இன்னக அன்த தவ்வாபுர் ரஹீம். ஸல்லி அலா நபி சய்யிதுனா முஹம்மத் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு